So as a data analyst ஒரு data cleaning ஓட basic steps என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சேவ் பண்ணிக்கோங்க. So data cleaningல இருக்கக்கூடிய basic steps என்ன அப்படினா number 1 removing duplicates, number 2 handling the missing values. So இந்த missing values எப்படி handle பண்ணனும் அப்படின்றத நம்ம second day of 100 day challengeல பார்த்திருக்கோம். அத நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த இதுல எப்படி ஒரு duplicates remove பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். So cleaning the data அப்படின்றது ரொம்ப important. உங்களோட analysis கரெக்ட்டா வரணும் அப்படினா இத நீங்க ப்ராப்பரா பண்ணிருக்கணும். So இப்போ என்னோட Excel sheetல I have some duplicate data. So இந்த duplicate dataஸை remove பண்றதுக்காக first entire dataவுமே select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டு data tab போய்க்கோங்க. So இந்த data tabல இங்க பாருங்க remove duplicates அப்படின்ற ஐகான் இருக்கு. செகண்டா இருக்கு இல்லையா, இந்த ஐகானுக்கு தான் வந்து remove duplicates அப்படின்னு சொல்லுவாங்க. So இந்த remove duplicate icons வந்து select பண்ணிக்கோங்க. So once you have selected, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு prompt வரும். இந்த இதுல நீங்க எந்த காலம்ல duplicate select பண்ணணுமோ அதை நீங்க டிக் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லா காலம்ஸ்லயும் செக் பண்ணணும், so அதனால நான் select all option கொடுத்து okay கொடுக்கிறேன். So okay கொடுத்தோம்னா prompt நமக்கு வந்து இதுல எத்தனை duplicates value இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கும். So இங்க நமக்கு 3 duplicate values found and removed கொடுத்திருக்காங்க, 10 unique values ரிமைண்டரையும் கொடுத்திருக்காங்க. So I will select okay. இப்ப பாருங்க நம்மளோட duplicates எல்லாமே remove ஆயிட்டு யூனிக்கான values மட்டும் தான் present ஆயிருக்கு. So this is one of the way. Second நம்ம பைத்தான்ல pandas யூஸ் பண்ணி எப்படி duplicate values remove பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So now I am in my Jupyter notebook. So இந்த Jupyter notebook ஓட first நம்ம என்ன பண்ணனும் அப்படினா pandas யூஸ் பண்ண போறோம். சோ அதனால pandas import பண்ணிக்கணும். அதுக்கான கோட் வந்து import pandas as pd அப்படினு கொடுத்துக்கிறேன். just I will run the code. select பண்ணிட்டு run பண்ணிக்கோங்க. இப்ப pandas import ஆயிருச்சு. next நம்மளோட ஃபைலை கம்ப்யூட்டர்ல இருந்து நோட்புக் உள்ள கொண்டு வரணும். அதுக்காக df is equal to pd.read_csv அப்படினு சொல்லிட்டு open the bracket குள்ள ஃபைலோட path அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ இத கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. சோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படினா நம்மளோட டேட்டால எத்தனை நம்பர் ஆஃப் duplicates இருக்கு அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். சோ அதுக்காக நான் என்ன கோட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா print number of duplicate rows, df.duplicated open close bracket .sum open close bracket கொடுத்திருக்கேன். சோ இந்த கோட கம்ப்ளீட்டா காப்பி பண்ணிட்டு ரன் பண்ணிக்கோங்க. once you have run this நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படினா நம்மளோட டேட்டால 3 duplicate rows இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த duplicate rows ரிமூவ் பண்றதுக்காக நெக்ஸ்ட் நான் drop function யூஸ் பண்ணி இத க்ளீன் பண்ண போறேன். சோ இதுக்காக நான் என்ன கோட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படினா df clean is equal to df.drop_duplicate open close bracket யூஸ் பண்ணிருக்கேன். I will run the code now. இப்போ என்னோட complete dataவுமே clean ஆயிருச்சு. அந்த clean ஆன டேட்டாவை நான் டிஸ்ப்ளே பண்றதுக்காக I am going to select it and run the code. So after running the code என்னோட அவுட்புட் பாருங்க. இங்க எனக்கு எப்படி வந்திருக்கு அப்படினா 0 row இருக்கு, 1 இருக்கு, 2 இல்ல, because 2 வந்து duplicate ஆனதனால ரிமூவ் ஆயிருக்கு. 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இல்ல, because 8 நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் duplicateனால. next 9 is there, 10 is there, 11 கிடையாது because அதுவும் duplicateனால ரிமூவ் பண்ணிட்டோம், 12 is there. So this is how you have to handle the duplicate values in your data. So இதுல நான் ரெண்டு டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. first எப்பவுமே ஒரு டேட்டாவை க்ளீன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட டேட்டாவை கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் டேட்டா க்ளீனிங் process ஸ்டார்ட் பண்ணுங்க. I hope this video is helpful for everyone. இத நீங்க சேவ் பண்ணிக்கோங்க, ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். So இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் ஓட கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் பிராக்டிஸ் பண்ணனும் அப்படினா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you.